ப்ரோ கபடி லீக் சீசன் 11 புனே லீக் ஸ்டார்ட் ஆகி இரண்டாவது நாள் தெலுங்கு டைட்டன்ஸை பீட் பண்ணியிருந்தாங்க யூபி யோதாஸ். டேபிள் டாப்ல இருக்கிற ஹரியானா ஸ்டீலர்ஸ், டேபிள் பாட்டம்ல இருக்கிற பெங்கால் வாரியர்ஸ் ஷாக் கொடுத்து வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு தரமான போட்டி, 2 மேட்ச் அண்ட் அதில் மஞ்சித் பண்ண ஒரு தரமான 6 பாயிண்ட் ரைடு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் புனேரி பல்டன் டைட்டில் வின் பண்ணி கொடுத்த கோச்சான பிசி ரமேஷை இப்போதைக்கு கோச் பதவியிலிருந்து வெளியே எடுத்திருக்காங்க. அவருக்கு புது பதவின்னு சொல்றாங்க, அது என்ன? அப்போ புது கோச்சா யார் இருக்க போறாங்க? ஜீவா குமார் அண்ணன் கோச்சா ஆக போறாரா? தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, Pro Kabaddi League Season 11, அதாவது இன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. புனேல கூட இரண்டாவது நாள் இது. 2 சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் யூபி யோதாஸ். இந்த போட்டியை 36-33 சொல்லிட்டு யூபி யோதாஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் சார்பா ஆஷிஷ் 4 புள்ளிகள், சாகர் 2 புள்ளி, அஜித் 2 புள்ளிகள், மஞ்சித் 7 புள்ளிகள், அதுல ஒரு 6 பாயிண்ட் ரைட், விஜய் மாலிக் 11 புள்ளிகள், சங்கர் கடாய் 1, அன்கித் 1. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் சுரேந்தர் கில் 1 புள்ளி, ஆஷு சிங் 1 புள்ளி, மகேந்தர் சிங் 2 புள்ளி, பவானி ராஜ்பூட் 6, பரத் 2, இத்தேஷ் 3, சுமித் 2. அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சாகுல் குமார் 1 அண்ட் ககன் கவுடா இன்னைக்கு ஹீரோ 15 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 17-10 சொல்லிட்டு தான் தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த போட்டியை லீட் எடுத்து முடிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி யூபி யோதாஸோட கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடியே தான் இருந்துருந்துச்சு. ஐயோ அவ்வளவுதான், யூபி யோதாஸ்க்கு இந்த மேட்சும் போயிருச்சு, தெலுங்கு டைட்டன்ஸ் திரும்ப ஒரு டாமினன்ஸ் பண்ணி டேபிள் முன்னாடி போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ககன் கவுடா உள்ள வந்திருந்தாரு. ககன் கவுடா வந்ததுக்கு அப்புறமா மேட்ச் அப்படியே ஓவராலா மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்திலிருந்து ககன் கவுடா வந்ததுக்கு அப்புறமா சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க யூபி யோதாஸ். அவர் தான் இந்த மேட்சோட கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் யூபி யோதாஸோட கை பெருசா ஓங்கி இருந்துச்சு. சரி ஓகே அவ்வளவுதான், இப்ப அதாவது தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட இருந்து லீடை எடுத்து இப்ப யூபி யோதாஸ் லீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் யூபி யோதாஸுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிருச்சு. கடைசி 2 நிமிஷம் இருக்கிற வரைக்குமே, அதாவது 2 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்கு, அது வரைக்குமே யூபி யோதாஸ் தான் லீட்ல இருந்தாங்க. 8-9 பாயிண்ட்ஸ் லீட்ல இருந்தாங்க. அப்போ வந்து மஞ்சித் ஒரு ரைடு வந்திருப்பாரு. ஒட்டுமொத்தமா 5 டச் பாயிண்ட்ஸ் ஒரு போனஸ் சொல்லிட்டு அந்த ஒரு ரைட்ல மட்டும் தான் உயிரை பணைய வச்சு அந்த பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ரைட் பண்ணதுக்கு அப்புறமா அவரால் முழுசா எந்திரிச்சு நிமிந்து கூட நடந்து போக முடியல, அந்த அளவுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்துச்சு அந்த ஒரு ரைட்ல. அதுக்கப்புறமா போயிட்டு அவர் கீழே படுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஐ ஹோப் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தின அப்டேட் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு அதை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம கிட்ட இல்ல. சோ மஞ்சித் பண்ண அந்த 6 பாயிண்ட் ரைடு அப்படிங்கிறது தெலுங்கு டைட்டன்ஸுக்கு ஒரு சரியான கம்பேக்கை கொடுத்து மேட்சை ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். பட் இருந்தாலும் விஜய் மாலிக் கேப்டன் அவ்வளவு சீக்கிரம்லாம் விட்டு கொடுத்துட மாட்டாரு. அவர் போனாரு, எனக்கு கண்டிப்பா வின்னு தேவைடா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரை பண்ணாரு. பட் அது தவறிதெல்லாம் போயிட்டு அவர் வந்து உள்ள லாபில இறங்கி அந்த பாயிண்டை வந்து கொடுத்துட்டாரு. அதனால 1 பாயிண்ட் லீட் எடுத்தாங்க யூபி யோதாஸ். கடைசி நேரத்தில் அதாவது ரைடு வர பிளேயரை வந்து பல்க் லைனை கிராஸ் பண்ணாம விட்டாதான் இந்த போட்டியை டை பண்ண முடியும். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல பல்க் லைனை கிராஸ் பண்ண விடாம ரொம்ப அட்வான்ஸா டேக்கிள் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 பாயிண்டையும் கொடுத்து 36-33 சொல்லிட்டு இந்த போட்டியை வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் தோத்துருப்பாங்க. பட் ஓவராலா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் அந்த மஞ்சித்தோட ரைடு வேற லெவல். ஸோ இந்த போட்டியை நீங்க பார்த்துருந்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த டேவோட இரண்டாவது போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் டேபிள் டாப்பர்ஸ் 11வது இடத்துல இருக்கிற பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிராக மோதி இருந்தாங்க. பட் இருந்தாலும் பெங்கால் வாரியர்ஸ் 39-32 சொல்லிட்டு இந்த போட்டியை ஜெயிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸ் சார்பா நவீன் 1 புள்ளி, சஞ்சய் 2 புள்ளி, ஜெய்தீப் 1, வினய் 10 புள்ளிகள், சிவம் பட்டாரி 8, ராகுல் 2, முகமது ரேசா 3 புள்ளிகள் அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சான்ஸ்கர் மிஸ்ரா 3 புள்ளி. இந்த பக்கம் பெங்கால் வாரியர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா மணிந்தர் சிங் 11 புள்ளி, மயூர் கடம் 5, புதுசா வந்திருக்கிற சித்தேஷ் டட்கரே 2, பிரணாய் ராணே 6, மஞ்சித் 3, நித்யேஷ் 1, ஃபசல் அட்ரா சலீம் 3. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா சிண்டே 1 புள்ளி எடுத்திருந்தாரு. ஸோ ஓவராலாக இந்த போட்டி ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 17-17 சொல்லிட்டு ஈக்குவலாக தான் முடிச்சிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டேபிள் டாப்பர்ஸாக வேணா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பெங்கால் வாரியர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துருந்துச்சு. ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸோட இந்த சீசனில் அவங்க பெற 4வது தோல்வி மட்டும்தான் இது. பட் பெங்கால் வாரியர்ஸுக்கு இது வெறும் 4வது வின் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் மாதிரியான டீமை ஒரு பெங்கால் வாரியர்ஸ் பீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம்
என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் டைம் பெங்கால் வாரியர்ஸ் வந்து இந்த சீசன் மட்டும் ஹரியானா ஸ்டீலர்ஸை பீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ அவங்க ஆல்ரெடி வின் பண்ணியிருந்தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸை, இப்போயும் வின் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் அவங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஸோ இந்த PKL சீசன் 11 எந்த டீம் யாரை வேணா அடிக்கலாம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா கபடியே அப்படிதான், திடீர்னு என்ன வேணா நடக்கலாம். எந்த ஒரு சின்ன டீமுமே பெரிய டீம் அசால்ட்டா அடிக்கலாம். அந்த டைம் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு போட்டி பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிச்சதுக்கு முக்கியமான ரீசன் எல்லாருமே மணிந்தர் சிங் பேக் டு ஃபார்ம், அவர் சூப்பரா பண்ணார், அதனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹரியானாவோட ரைடர்ஸ் அடிக்க வச்ச மயூர் கடம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. புதுசா உள்ள இருக்கிற சித்தேஷ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு, ஃபசல் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஓவராலா டிஃபென்ஸ் யூனிட்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க, ஈக்குவலா பண்ணியிருந்தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு. ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிற டீம், அவங்களுக்கு ஈக்குவலா இந்த டீமோட பெங்கால் வாரியர்ஸோட டேக்கிள்ஸும் நடந்திருந்துச்சு. பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ரொம்ப மோசமான ரைடிங் யூனிட், ரொம்ப மோசமான டிஃபென்ஸ், இப்படி ரெண்டுமே வச்சிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் அது ரெண்டுமே தெரியல, அதை விட சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் நம்ம அதிகமா எதிர்பார்க்கிற ஜெய்தீப் அண்ட் ராகுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. முகமது ரேசாவும் கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மிஸ்டேக் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸை வந்து பாதிச்சிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த போட்டியை அவங்க தோத்தே இருந்தாலும் 62 புள்ளிகளோட டேபிள் டாப்ல கெத்தாதாங்க இருக்காங்க. ஸோ அதனால அவங்களை அசைச்சிக்க முடியவே முடியாது. இன்னும் ஒரு போட்டி டை பண்ணா கூட அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க. பட் இந்த பக்கம் பெங்கால் வாரியர்ஸுக்கு இந்த வெற்றி ஒரு மோரல் வெற்றியா, அதாவது பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறாங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம், அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. பட் மோரலா அவங்களுக்கு இந்த வின் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு பெங்கால் வாரியர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் அந்த பிளேயர்ஸோட கான்ஃபிடன்ஸும் இருந்துச்சு இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் அந்த புனேரி பல்டனோட அப்டேட்குள்ள வரேன். புனேரி பல்டனோட கோச் இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க தான், BC ரமேஷ் அவர் தான் சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்திருந்தாரு. அண்ட் PKL பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டஃபவே, அதாவது கோச் பதவியிலிருந்து வெளியேறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புனேரி பல்டன் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஆனால் அவர் வந்து கோச் பதவியிலிருந்து வெளியே போயிட்டாரு. பட் அது இல்லாமல் வேற ஒரு புதுசாக அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கோம், புது பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்னு புனேரி பல்டன் சொல்லியிருக்காங்க. அது என்ன பதவின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் அட்வைசர் அப்படிங்கிற பதவி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கண் துடைப்புக்கு தான் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. டீமுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன அப்படின்னா கோச் பதவியிலிருந்து ஒரு டிஃபெண்டிங் கோச்சை தூக்குறாங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த கண் துடைப்புக்காக ஃபேன்ஸை சமாதானப்படுத்துறதுக்காக டீம் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அடுத்த சீசன் அதுல இருந்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒப்பீனியன். ஸோ தெரியல. ஸோ இப்போ BC ரமேஷ் வெளியே ஏறிட்டாரு அப்படின்னா அது அவரா ஏறினாரா இல்லை அவர் தூக்கி வெளியே போட்டாங்களா, அது அப்பாற்பட்ட விஷயம். டீம் அட்வைசர் அப்படின்னா என்ன பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசுக்கு J. உதயகுமார் இருந்தார் இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் அதே டைப் ஆஃப் அந்த ஒரு பதவி தான் இப்போதைக்கு நம்ம BC ரமேஷ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. BC ரமேஷ் இல்லாட்டி இப்போ இந்த டீமை யார் கோச் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இங்க வந்து நிக்குது. ஸோ இங்க வந்து புதுசா ஒரு கோச் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி சான்ஸ் இருக்கு. பட் அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா சீசன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ இருக்கிறப்போ ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 அசிஸ்டன்ட் கோச்சை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச்சா ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித். பட் அவர் வந்து இப்போ டீம்லேயே கிடையாது. அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்து டீம் கூட டிராவல் பண்ணல. ஸோ அவரை விட்டுருங்க. டிஃபென்சிவ் கோச்சா வந்து அசிஸ்டன்ட் கோச் தான் அவருமே. நம்மளோட ஜீவானனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தரமான சாய்ஸ் நம்ம அப்பவே பேசியிருந்தோம். மேபி ஜீவானன் தான் அடுத்த கோச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது புது கோச் வர வரைக்குமே அவர் தான் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்சஸ்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு தெரியல. பட் ஜீவானனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு கோச்சா ப்ரூவ் பண்றதுக்கு, பண்ணுவாருன்னு நம்புறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோட அப்டேட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா மேலும் அப்டேட்ஸ் அடுத்த வீடியோவில் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.